ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சளி இருமலுக்கான ஒரு கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் மிளகு, 2 பல் பூண்டு, ஒரு பீஸ் சுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் ஃப்ரெஷ் இஞ்சி கிடைச்சாலும் ஓகே. மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணணுங்க, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே அம்மியில் வச்சு பொடிச்சு எடுத்துகிட்டு வரலாம். மிளகு, சுக்கு, பூண்டு இது எல்லாத்தையுமே பொடிச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் மல்லியும் பொடிச்சு எடுத்துருக்கேங்க, மறந்துட்டேன், இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொஞ்சம் கொதிச்சதுமே நம்ம பொடிச்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட துளசி கிடைச்சாலும் ஓகேங்க, அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். இது நல்லா கொதித்து 2 டம்ளர் 1 டம்ளர் ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா கொதித்து வத்தட்டும். பொதுவாகவே பாலில் மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சு குடித்தாலும் அது நல்ல ஒரு ரெமிடி தாங்க. இப்போ இது நல்லா வத்திருச்சு. இதை ஒரு டம்ளரில் வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை பெரியவங்க டெய்லி ஒன்ஸ் கூட குடிக்கலாங்க. குழந்தைங்களுக்கு அளவாக கம்மியாக கொடுங்க. இதோட 2 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டாங்க, ஏன்னா அல்சர் இருக்கவங்களுக்கு சேராது, கொஞ்சம் காட்டமாக இருக்கும். அதனால் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே நீங்கள் குடிக்கலாம். இது சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்குமே கேட்குங்க. நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.